அல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஆம் தேவ ஜனமே, பூமியிலே அல்ல பரலோகத்திலே கர்த்தர் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பூமியில நீங்கள் சேர்த்து வைக்கிற பொழுது பூச்சியும் கரையானும் என்ன செய்து விடுகிறது? அதை அரித்து விட்டு போய் விடுகிறதா இருக்கிறது. திருடரும் என்ன செய்கிறார்கள்? நாம் எப்படிப்பட்ட பேங்க்லே நம்முடைய சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும், இதோ எப்படிப்பட்ட வங்கியிலே நாம் இன்வெஸ்ட் பண்ணினாலும் கூட என்ன நடக்கிறது? திருடர்கள் கண்ணமிட்டு ஓடி திருடி கொண்டு போய் விடுகிறார்கள். ஏன் அந்த வங்கியிலே இருக்கிறவர்களே என்ன செய்கிறார்கள்? திருடி கொண்டு போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்கே வைத்தாலும் இதோ உன் பிள்ளைகளால் நீ சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உன்னாலே உன்னுடைய பொக்கிஷங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. மாறாக பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும் பொழுது இதோ அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, நாம் கிரியைக்கு தக்க பலன் அதுதான் நம்முடைய பொக்கிஷமாய் இருக்கிறது. வசனத்தின் பிரகாரம் நாம் நடக்கும் பொழுது, தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்யும் பொழுது பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அந்த பொக்கிஷத்தை நாம் சேர்க்க 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 பூமி நிலையற்றது என்பதை நாம் உணர்கிறவர்களாய் மாத்திரமல்ல, பூமியிலே நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுகிறார். எனவேதான் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. எனவே தேவ ஜனமே, பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். உங்கள் கிரியைக்கு தக்க பலன் பரலோகத்திலே இருக்கிறது. பூலோகத்தில் பொக்கிஷங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டு இதோ தேவனை விட்டு விலகுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறாதபடிக்கு கிரியைக்கு தக்க பலனான பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பரலோகத்திலே ராஜா அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்குமாறு ஆலோசனை கூறியிருக்கிறவரே, உங்க ஆலோசனையின்படியாய் நாங்கள் நடக்க ராஜா கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. பூமியிலே சொத்துக்களையும் அப்பா ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யங்களையும் சேர்த்து ஆண்டவரே, அதை அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆத்துமாக்களையும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் அப்பா பரிசுத்தமாய் வாழவும் எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நாங்கள் பரலோகத்திலே சேர்த்து வைக்க எங்களுக்கு நீர் ஆண்டவரே உங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.